ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சென்னையில் இந்தியன் சினிமாவோட ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினிகாந்த் சாரோட டாப் 10 மஸ்ட் வாட்ச் மூவி பற்றி பார்க்க போகிறோம். இது நார்மல் லிஸ்ட் இல்லை, ஸ்டோரி, பர்ஃபார்மன்ஸ், மாஸ் ஃபேக்டர், ரிப்பீட் வேல்யூ எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிற ஃபேன்மேட் லிஸ்ட். ஸோ நீங்கள் ரஜினி ஃபேன்னா எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ஃபேவரட் மூவி லிஸ்ட்டில் இருக்கான்னு மிஸ் பண்ணிடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நம்பர் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் என்னென்னா பைரவி. இதான் ரஜினிக்கு ஃபஸ்ட் டைம் சூப்பர் ஸ்டார் டைட்டில் வாங்கி தந்த படம். ஒரு எமோஷ்னல் பவர்ஃபுல் வில்லேஜ் சப்ஜெக்ட். ரஜினி சார் ஆக்ஷனில் ஆல்ரெடி இருந்த ஃபயர் ஃபுல்லாகவே காமிக்க வச்சுருக்கு. இப்போ ஜென்ரேஷனுக்கு இந்த கொஞ்சம் ஓல்டாக தெரியலாம், ஆனால் சூப்பர் ஸ்டார் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண படம்னா அது இந்த படமாக தான் இருக்க முடியும். அடுத்து நம்பர் 9ல் நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 6லிருந்து 60 வரை. இந்த படத்தில் மாஸ் ஃபைட்டில் பஞ்ச் டைலாக் கம்மி, ஆனால் பியூர் எமோஷனல் பர்ஃபார்மன்ஸ். ஒரு தம்பியை, ஒரு அண்ணன், ஒரு ஃபேமிலி எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறன்னு காமிக்கிற கேரக்டர் ரஜினிகாந்தோட கேரக்டர் அவர்கள். நீங்கள் ரஜினி சார் ஒன்லி மாஸ் ஹீரோன்னு தானே பார்த்துருக்கீங்க. இந்த படம் பார்த்து அப்புறம் வாட் அண்ட் ஆக்டர் என்று சொல்லுவீங்க. இதில் அவ்வளவு சென்டிமெண்ட் இருக்கும். படத்தில் சூப்பராக கனெக்ட் ஆக முடியும் உங்களால். அடுத்து நம்பர் 8ல் நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா பில்லா. ரஜினி சாரோட ஸ்டைலிஷ் சைடில் ஃபுல்லாக காமிக்க வச்சுருக்கிற படம்னா அது இந்த படமாக தான் இருக்க முடியும். டபுள் ஆக்ஷன், மாஃபியா வேர்ல்டு, கிளாசிக் காஸ்டியூம்ஸ். லேட்டர் அஜித் சார் ரீமேக் பண்ணாலும் ஒரிஜினல் பில்லாவுக்கு இருக்கிற ரெட்ரோ ஸ்வாக் இன்னும் இன்கம்பரபிள். ஸ்டைல்னு ஒரு வேர்ல்டு இருக்குன்னா டிக்ஷனரியில் டைப் பண்ணால் அது பில்லா மூவியாக தான் இருக்க முடியும். ரஜினி சார் போட்டோ வரும்னு ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து நம்பர் 7ல் நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா தளபதி. டாக்டர் மணிரத்னம் மியூசிக்கில் இளையராஜா, கேஸ்டில் ரஜினிகாந்த் ப்ளஸ் மம்முட்டி. இப்போ இது தப்பாக போனால் சான்ஸும் இல்லை. மகாபாரதத்தில் கர்ணன் கேரக்டர் இன்ஸ்பிரர்டு ஸ்டோரி, இன்டென்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப், பிட்டரியல் எமோஷன். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் சினிமாவை லவ் பண்ணுறவங்களுக்கு இது மாஸ்டர் பீஸ். இப்போ வரைக்கும் ரஜினி ஃபேன்ஸ் மத்தியில் எப்பவும் குறையாத ஒரு படம்னா தளபதி படத்தை கண்டிப்பாக சொல்ல முடியும். அடுத்து நம்பர் 6ல் நம்ம பார்க்க போகிற படம்னா முத்து. நான் ஆட்டோக்காரன்னு ஸ்டார்ட் பண்ண மூமெண்ட்டில் தேட்டரில் விசில் ஓவராக போயிடும். ஃபேமிலி, காமெடி, ரொமான்ஸ், சென்டிமெண்ட், ஃபுல் பேக்கேஜ். இது தான் ரஜினி சாரோட ஜப்பானில் கூட ரொம்ப ஃபேமஸாக ஒன்று படம்னா அது முத்து படத்தை நம்ம சொல்லலாம். நீங்கள் ஃபுல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய பர்ஃபார்மெண்ட் என்டர்டெய்னர் முத்து படம். அடுத்து நம்பர் 5ல் நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா அண்ணாமலை. கெட்ட பையன் சார், இந்த காடி டைலாக் கேட்காம யார் இருப்பா? ஃப்ரெண்ட்ஸாக ஸ்டார்ட் பண்ணி பிட்டரியலை ஃபேஸ் பண்ணி அப்புறம் மில்க்மேன் டூ மில்லியனர் ஆகிற அண்ணாமலை ஜேர்னி ஒரு அல்டிமேட் அண்டர் டாக் ஸ்டோரி. இன்டர்வலில் ரஜினி சார் அண்ணாமலையோட அழுவுற சீன், கிளைமேக்ஸில் ஸ்லோவாக சீட்டில் உட்காந்து ஸ்டைலாக பேசுகிற சீன் ஃபுல்லாக கூஸ்பம்ப்ஸ் மெட்டீரியல். அடுத்து நம்பர் 4ல் நான் பார்க்க போகிற படம் என்னென்னா பாஷா. இது ஒரு படம் இல்லை, கல்ட். சிம்பிள் ஆட்டோ டிரைவராக இருக்கிற மனுஷனோட ஃப்ளாஷ்பேக்கில் இருக்க ஆக்சுவலி ட்ரீம்டு டான் மாணிக் பாஷா. தட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், த பிக் பிஜிஎம், தட் வாக், சடனாக இன்னும் கூட மீம், ரீல், எவ்ரிதிங்கில் ட்ரெண்ட் ஆகுது. தமிழ் சினிமாவில் மாஸ் ஹீரோ டெம்ப்ளேட் செட் பண்ணது இந்த பாஷா படம் மட்டும்தான். அடுத்து நம்பர் 3 நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா படையப்பா. என் வழி தனி வழி, இந்த ஒரு டைலாக் போதும் சார் இமேஜை இன்ஸ்பைர் பண்ணி சொல்கிறதுக்கு. வில்லேஜ் பேக்ரவுண்ட், ஃபேமிலி சென்டிமெண்ட், பவர்ஃபுல் வில்லன் நீலாம்பரி, ரஜினி சார் என்டர்டெய்னர். இன்டர்வல் கிளைமேக்ஸ் ரீரிலீஸ் பண்ணாலும் ஹவுஸ்ஃபுல் கேரண்டியாக படையப்பா படம் ஓடுங்கிறதுல அது எந்த மாற்றமுமே இல்லை. எவர்கிரீன் மூவினா அது படையப்பா படத்தை நம்ம சொல்லலாம். அடுத்து நம்பர் 2ல் நான் பார்க்க போகிற படம் என்னென்னா சிவாஜி தி பாஸ். டைரக்டர் சங்கர், மியூசிக்கில் ஏஆர் ரகுமான், ஃபுல் பட்ஜெட்டில் மேட் இன் இந்தியா லெவல் எக்ஸ்ட்ரானரி. பிளாக் மணி கார்பரேஷனோட மேலே ஒரு ஃபுல்லாக கமர்ஷியல் டேக். பல்லேலக்கா, சஹானா, வாஜி சாங், கூல் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் லுக்ஸ் ஆஃப் ரஜினி சினிமாஸ் கெரியர். எஸ்பெஷலி ஸ்லிம் லுக்கில் மொட்டை பாஸ் கேரக்டர் தேட்டரையே மிரள விட்டுச்சுன்னு தான் சொல்ல முடியும். இது ஒரு மாஸ்டர் பீஸ் படம். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அண்டர் கோர்ஸ் மூவிஸ்னால் அது சிவாஜி மூவி தான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் தான் வர எல்லா மூவியுமே ரஜினி இன்ஸ்பயராக வச்சு தான் 100 கோடி வருதுங்க. அடுத்து நம்பர் 1ல் நான் பார்க்க போகிற படம் என்னென்னா எந்திரன். இது ஒரு படம் இல்லை, நம்ம சைல்ட்ஹுட் இமேஜினேஷனை பிக் ஸ்க்ரீனில் காட்ட ட்ரை பண்ண மூமெண்ட். சயின்டிஃபிக்லி வசீகரன் ப்ளஸ் ரோபோட் சிட்டி போத்தும் ரஜினிகாந்த் சார் தான். குட் சிட்டி, எவில் சிட்டி, கிளிமஞ்சாரோ, அரிமா விஷுவல்ஸ், இந்தியன் சினிமா டெக்னாலஜியை ஒரு அடுத்த கட்டத்துக்கு முதல்ல கொண்டு போன படம்னா அது எந்திரன் படத்தைன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸில் தௌசண்ட்ஸ் ஆஃப் சிட்டி ஃபார்ம்ஸ் இப்போ கூட பார்த்தா ஹவு டிட் தே எவன் என்று கேட்கத்தான். ஸோ இந்த சேனல் லிஸ்ட்டில் நம்பர் 1 மூவி எந்திரன் மூவி என்பதை அதை மாற்றிக்கவே முடியாது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட டாப் 10 மூவி லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் உங்கள் ஃபேவரட் படம் இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரஜினி ஃபேன்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வரும். நெக்ஸ்ட் என்ன ஹீரோ என்ன டாபிக் பற்றி லிஸ்ட் பண்ணலான்னு உங்கள் ஐடியாஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.